அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நீங்க சொல்றீங்க டம்மி மெடிசன், எப்படி இதான் வந்து மைண்ட மாத்துறாங்க, இப்படி வந்து சீக்கிரம் இருக்காங்க தாட்ஸ், ஏமாத்த தாட்ஸ் சேஞ்சிங், நாட் ஏமாத்து சார். ஒரு தாட்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கா நடக்க முடியல. ஓகே, ஒரு பாம்பு போட்டு கேட்பேன், ஒரு பிளாஸ்டிக் பாம்பு போட்டு கேட்பேன், எப்படி ஓடனா மைண்ட் உள்ளுக்கு இருக்கு, அது தூங்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளுக்கு ஒரு தன்மை இருக்கு மேடம், அந்த தன்மையை நம்மளே அறியாமலே தூங்க வச்சிருக்கோம். என்னால முடியாது அப்படி நம்மளே சொல்லி நம்மளும் தூங்க வச்சிருக்கோம். அதை எந்திரிக்க வைக்கணும். ஒரு பாம்பை போடுறத நிச்சயமா எந்திரிச்சு ஓடுவோம். அந்த வழியே தெரியாது அவனுக்கு, ஏஸ் இருக்கு, அதை வைக்கணும். சீக்கிரமா சொல்லுவான், பாரு இந்த மருந்து வந்து பாரு யுஎஸ்ல இருந்து வந்திருக்கு, நான் வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பாரு, இவங்களாம் இப்படி மாறி இருக்காங்க, கொடுத்தோன்னே அப்படியா எனக்கு கொடுப்பா, இந்த ஒண்ணுதான் இருக்கு, நான் ஒண்ணுதான் கொடுப்பேன். ஓகே, அது சாப்பிட நல்லாயிரும். மைண்ட் இந்த மேடம், மைண்ட் இது பிரசிவ். இந்த மைண்டை மாத்துற போது உள்ளுக்குள்ள எந்திரிக்க பிறகு நம்மளே சொந்தமா தன் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. மேடம் தன்னால நம்பிக்கை, இதான் வந்து MLM. மேடம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எவ்வளவு பணம் காமிக்கிறோம் பத்தியா, இப்படி இருந்தாங்க, இப்படி மாட்டாங்க, இவ்வளவு பொருள் சாப்பிட்டுருக்காங்க, நல்லதே இல்லையோ அப்படி இன்கம் வந்திருக்கு, நீயும் பாரு, அப்படியா காடு ஓட்டுறோம், அப்புறம் BMW ஒருத்தன் ஓட்டு வாங்கி வச்சிருப்பாங்க சார், அதை வச்சு 1000 பேர் ஏமாத்தி இருப்பாங்க. எஸ் மைண்ட், என்னால முடியும், எனக்கு வந்து காரியம் வேணும், பாத்தியா நான் என்ன காரியம் ஓட்டுறேன் பாத்தியா, ஃபாரின் ட்ரிப். எஸ் சில பேர் நடக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க 10 பேரை நீ கொண்டு சேர்க்கணும், அந்த 10 பேர் இவ்வளவு வாங்கணும், நீ வந்து எங்க ஏஜென்ட், அப்படியே பெரிய மாதிரி மாறும். எஸ் ஒருத்தர் ரெண்டு அப்படி எல்லாத்துக்கும் அது இந்த ஆம்பே, இந்த ஷேக்லி, என்னென்னமோலாம் இருக்கு. இப்ப எஸ் மோடிக்க என்னென்னமோலாம் இருக்கு. இப்ப நீங்க வாங்க, இங்கே வாங்கிருக்க, இந்த அமேசான் மாதிரி தான் நேராக வாங்கியிருக்க, கடைக்கு போக தேவையில்ல, அப்புறம் கடைக்கார ரிசர்வ் பண்ண போறான், கூட்டிட்டு போக வேண்டியதான், எல்லாம் அமேசான்ல வாங்கிடுவேன். அவன் சீப்பா கொடுத்தான், ஏன் சீப்பா கொடுக்குறான், அவனுக்கு ஸ்டாஃப் இல்லை, கடைங்க இல்லை, ரெண்டல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சரி சீப், வெரி மச் சீப், கேரண்டி கூட இருக்க சின்னதுல, அமேசான் கேரண்டி தான். அவனுக்கு போய் அவனுக்கு எங்க போய் தர போறீங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகாங்க எல்லாரும். ஓகே, இந்த மாதிரி many of them get எல்லாத்தையும் ஹீல் ஆகும். ஆனா opposite can also happen. என்னது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு மறந்தே வராது, அப்படி கூட நடக்கலாம். ஓகே, என்டபடும் பாருங்க, இது பிளசிபோ. The placebo effect is when you have a very positive thought that something can heal you, even if it's a sugar pill. When you believe it's the real medicine, then you can heal yourself with that. So the pill didn't heal you, it was the thought that heal you. உங்க தாட் தான் ஹீல் பண்ணுது. இது ஹிந்துயிசம் பக்கா ஸ்ட்ராங். என்ன சார், எங்க ஹிந்துயிசம்ல கோயிலுக்கு போ, ஒரு தேங்காய் எடு, பத்தவை 3 சுத்து உடச்சி திருப்பி பார்க்காத போ. என்ன சார், பிளஸிபோ நடக்கும். நீங்க மாறுறீங்களா, ஆமா இல்லையா? ஒரு தோப்பை போடுறீங்க, போது என்னால முடியும், வெள்ளிக்கல் வேலைக்கு போய் 2 நாள் சுத்து 2 தேங்காய் உடச்சிரு, நெருப்பச்சி தலை சுத்து, இன்னையோட என்னோட என்ன சொல்றீங்க சார், இருக்க தாச்சி பாவம் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சு தமக்கு உடைச்சு போயிரு, தீபக போடும். ஆனா அவனை ஒட்டிக்கும்.
பண்ணாதீங்க. மொட்டாடி எல்லாமே போயிடும். மொட்டாடி 7 தைப்பூசமா சொல்லுவாங்க. திருப்பதி 7 தைப்பூசம் மொட்டாடி. எஸ் இட் வில் வொர்க். நீங்க பாய்ஸ் இருக்கீங்களா? அப்ப இங்க போறீங்க. அது பேர் என்ன சார்? இந்த கருப்பூசி கேட்பாங்க. ஐயப்பன் கோயில் 40 நாளா 45 days clean. 48 clean. No touch wife. Sleeping on the floor. Yes or no? Sleeping, no slippers. Eating vegetarian food. Good man. Good child. Good husband. Only 45 days. After Ayappan, become the same thing again. கீழே இறங்குனா ஆரம்பிச்சிருவாங்களா? நீ பாத்தீங்களா? So 45 days very good man. And the 45 days and the 450 days ஆகக்கூடாது. அவ்வளவுதானே? Become, see, the mind is programmed only for 45 days. அவ்வளவுதான். It's a programming. Good. It works. வேகனா? Yes. நான் நல்ல மனுஷன், நல்ல புருஷன், நல்ல மகன், எல்லாமே நல்ல 45 days. அதே 45 days 450 days மாறணும். அவ்வளவுதான். நம்ம நடக்குது. Yes, it's a programming. Okay? அந்த மாதிரி. So remember. அந்த மாதிரி. Now, what healed you? There is negative thinking that is called nocebo. And in the same power that positive thinking can heal you, negative thinking can kill you. எப்படி பாசிட்டிவ் திங்கிங் ஹீல் பண்ணுதோ அதே மாதிரி நெகட்டிவ் திங்கிங் உங்களை ஹீல் பண்ணும். எப்படி? எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, ஏன்டா நம்ம மனுஷங்க, ஏன்டா பொம்பளை பொண்ணு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? இருந்துக்க மேடம்? இருந்துச்சு வெரி குட் நைஸ் வேர். இருந்துச்சு, ஏன்டா பொம்பளை பொண்ணும்? ஆமாலே மேடம், இது உங்களை ஹீல் பண்ணும். உங்களுக்கு கொஞ்சமா ஹீல் பண்ணும். நெகட்டிவ் திங்கிங் will kill you. அந்த மாதிரி வருவாங்க மேடம். வந்தாங்க கிளாஸ்ல, பிரஸ்ட் கேன்சர் 4th ஸ்டேஜ், நிக்கிறாங்க கிளாஸ்ல. சார் ஹீல் பண்ணுங்க சார். ஒரே கேள்வி, மேடம் எத்தனை வாட்டி நீங்க சாவன போயிட்டீங்க? நிறைய வாட்டி. கணக்கில்லாத டைம் போயிட்டீங்க. சாவணும். இப்ப சாவ போறீங்க, செத்து போங்க. ஏன் ஹீல் பண்றீங்க? ஏன் கீமோதெரபி? என்ன வேணுங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கு, செத்து போங்க. மரபு எடுத்துவாங்க, நல்லதான் வரும். Forget. See, ரொம்ப வேண்டீங்க. நான் நாளைக்கு கண்ணு முடிக்க கூடாது, அந்த மாதிரி எத்தனை பேர் வேண்டீங்க மேடம்? அப்படி தூங்க கண்ணையே முடிக்கூடாது, இனிமே இப்படியே போயிடும். எத்தனை பேர் வேண்டீங்க? அந்த மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும்? கேன்சரா மாறும். என்ன மாதிரி கேன்சர்? பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர். ஏன் சார் எத்தனை ஆம்பளைக்கு இருக்கீங்க? எந்த ஆம்பளையாவது உங்க மைண்ட்ல நினைச்சுட்டா ஏன்டா பொம்பளை பிறக்கலன்னு அண்ணே நினைச்சுங்க சார்? ஆயுத வக்கிறது. எத்தனை பேர் சார் ஏன்டா நான் பொம்பளை திங்க் பண்ணிக்கலாம்? ஆனா எத்தனை பொம்பளை ஏன்டா பொம்பளை பிறகு உட்காந்துருக்கீங்க மேடம்? எஸ் சார் மேடம். எப்பயாச்சும் வந்துருக்கு, ஒரு வாட்டி வந்துருக்கு, ஏன்டா பொம்பளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு. ரொம்ப டிஃபிகல்ட் மேடம். இந்த தாட்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்றோம் இந்த வாழ்க்கையில. ஓகே, நெக்ஸ்ட், ஏன்டா புள்ளிய பொறுத்த இவரோட பிரகாம இருக்கலாமே, இவளை இம்சம் பண்றாங்க, ஏன்டா இவளை பொறுத்த எத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்க மேடம்? ஆமா இல்லையா மேடம்? எஸ், இதுதான் நான் சொல்றேன். இமோஷன் டீப் இன்சைட் சப்கான்ஷியஸ் மைண்ட். சின்ன பிள்ளைங்க ஆரம்பிச்சிருக்கலாம், அப்பானால, நேபர்ஸ்னால, அங்கிள்ஸ்னால, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடத்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் நோசிபோ. NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். என்னன்னு? பாசிட்டிவா. எப்படி சார்? எப்படி? கோயில் போங்க, இந்த பூஜை பண்ணுங்க, நடக்கும். 9 விளக்கு எழுத்துங்க, எலுமிச்சைக்காவது திருப்பி விளக்கு வைக்க இருக்க மாட்டேன். எலும்புகளை பாதியா வெட்டி திருப்பி போட்டு விளக்கு வைக்கணும். அப்போதான் வேலை செய்யும் மைண்ட். நியூரோ மேபி இட் வொர்க்ஸ்.
உங்க மைண்ட் மாறுதுல, நான் பண்ணிட்டேன், நான் 30 வருஷம் பண்ணிட்டேன், பா இனிமே என் போச்சுப்பா, என் கர்மத்தில் போச்சுன்னு பண்ணிட்டீங்க. எஸ், your belief system, it works. அந்த மாதிரி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், இந்தியன் ரிச்சுவல்ஸ் has been there for a long time. The best thing is the Indian rituals. ரொம்ப பவர்ஃபுல் இந்தியன் ரிச்சுவல்ஸ் தான், ரொம்ப காலமாக வேலை செய்யுது, இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, சூரியன் போடு, காக்காக்கு சாப்பாடு போடு, என்ன சார் காக்கா சாப்பாடு போடு, கொஞ்சம் வைக்கும். Yes, it works. Your mind is programming, you're changing. நீங்க சாப்பிட கொஞ்சம் எடுத்து வைப்பீங்க சைக்கிள், ஆமா வேலை சார். Yes, it works. நீங்க இயற்கை கொடுக்குறீங்க, ஏதாவது கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தோட்டம் பண்ணுங்க, ப்ரே பண்றீங்க, சாப்பிட சாப்பிடுங்க, நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம இண்டிவிஜுவல் ரொம்ப இருக்கு மேடம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நியூரோ லிங்குவிஸ்டிக் சொல்றீங்க. நான் மந்திரத்தை படிக்கிறேன், இந்த புக் எடுக்கிறீங்க, என்ன எழுதுறீங்க? 108 எழுதுறீங்க. ஆனாலும் எழுதுங்களா? என்ன மேடம்? திருப்பி அண்ணாடும் எழுதுங்க. 108 அப்ப என்ன பண்றீங்க? போட்டு கடல்ல பேசுறீங்க. ப்ரோக்ராமிங். 108 வாட்டி நான் மந்திரத்தை எழுதிட்டேன். Yes or no? Yes. And then something will change. Answer madam. அந்த மாதிரி தான் இதான் ப்ரோக்ராமிங். நம்மளே ஒர்க் பண்ண இல்லை சார், ஒர்க் பண்ணோம், மைண்ட் நம்ம சேஞ்ச் பண்றோம், நல்லபடியா இருக்கணும். நெக்ஸ்ட் மாத்துங்க. ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை வைஃப் சார். எழுதுங்க. சீதே வேடா, ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை வைஃப், ஷீ இஸ் பியூட்டிஃபுல். எழுதுங்க சார். அழகா மாறி வருவாங்க சார், அப்படியே அழகா ரத்தத்தி மதிப்பாங்க முன்னைக்கு. முடியுமா மேடம்? அது ப்ரோக்ராம் தானே. Do the positive program for your family, for your wife. India is a country of divine fire. India is a பண்ணுங்க, நடக்கும், மாறி வரும். யார் உங்களுக்கு செய்யுங்க சார், உங்க வீட்டுக்காரர் செய்யுங்க, உங்க பிள்ளைங்க செய்யுங்க, செய்யுங்க. அது ஒன்றும் இல்லை சார். You do for your wife, do for your mother-in-law. Oh ladies, let my mother-in-law. My mother-in-law is a wonderful lady. 108 எழுதுங்க மேடம். பாருங்க, மாறி வருவா. Yes, do something positive. Exactly, அவன்தான் வேற மாதிரி பண்ணுங்க. Okay, next வந்து auto suggestion. என்ன பண்ணுங்க? Creating fear in oneself. டாக்டர் போங்க, அவன் கை பிடிக்கிறான், ஹார்ட் என்ன ஹார்ட் உங்க அப்பாவுக்கு இருக்கா? ஆமா, அவ்வளவுதான், உங்களுக்கு வந்துடும். உங்க சுகர் நல்லா இருக்கு, அப்பா சுகர் இருக்கா? எப்ப 50? ஓகே, 40 வயசா உங்களுக்கு வந்துடும். ஆட்டோ சஜஷன் போட்டா, ஒரு சீட்டை போட்டா, ஆமா எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க மாறணும். அப்பாவுக்கு இருக்கா? சரி, எங்க அப்பா ரொம்ப சீனி கொடுத்தாரு, நான் இனிமே சீனி விட்ட போறேன். எங்க அப்பா ரொம்ப கோபி கொடுத்தாரு, எங்க அப்பா விட போறேன். சேஞ்ச். அதே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் அப்பா வீட்டில் அப்பா தானே மாறுறாங்க, அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஆகுது சார். நீங்க மாறணும். நீங்க மாறினா தான் உங்களுக்கு மாறி வரும். அப்பாவுக்கு வந்திருக்கு, எனக்கு வரணும். எங்க அப்பா வந்து எங்க அப்பா ப்ராப்ளம், எனக்கு ஏன் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கணும். எங்க அப்பா வந்து உடம்ப கவனிக்கல, நான் என் உடம்ப கவனிக்க போறேன். You must change the thought form. So remember, fear in oneself. Next, you fear by medical specialists. அவன் சொல்லுவான், ஹார்ட் மோசமா இருக்கு சார், ஒரு வாரம் டைம் தான் உங்களுக்கு. நம்ம இருக்க மேடம், பைபாஸ் பண்ணணும். பயப்படுவாங்க. அவருக்கு சம்பாதிக்கணும். என்ன மேடம்? சம்பாதிக்கணும். ஒரு பைபாஸ் தான் 4 lakhs 5 lakhs காசு வரும். எல்லாமே ரெடியா இருக்கு, ஆள் தான் இல்லை. எப்படி உங்களுக்கு பிடிச்சி வைக்கணும்? ஆமா இல்லையா சார்? அதாவது சார், I was going to Hyderabad airport. பெரிய சைன் போர்டு, gastric can be the cause of heart attack. பெருசா போட்டான் சார், பெருசு உள்ளுக்கு ஏர்போர்ட் பூந்துன அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் சொல்லுங்க. நான் பார்த்து நான் சொல்றேன் சார், நான் பார்த்து பிக் சைன் போர்டு, gastric pain can be the cause of heart attack. ஹார்ட் பெருசா போட்டான்.
நான் பணம் கொடுத்து வச்சிருக்கேன் சார். ஓகே, பேப்பர் வெளியாகும். வெளியே டி ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் பெருசா போட்டிருக்கான் ரிமைண்டர், gastric pain can be the cause of heart attack, Apollo hospital. ரிமைண்டர், நீ மறந்துடுவ, நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே சார். ஹைதராபாத் யார் இருக்கிறா? ஹைதராபாத், who is working Hyderabad? IT people. Everybody got money. Salary 2 lakh, 1.5 lakh, 3 lakh salary. Big company. Working 12 hours a day. Day and night. நிம்மதி இல்லை. எல்லாமே ஏஜென்ட் for American companies and Europe companies. இங்க 10 மணிக்கு அங்க 8 மணிக்கு காலைல அம்மா வெளியே சார் அவன் கூப்பிடுவான், வேலை செய்யணும். இதேதான் வேலை. கம்ப்யூட்டர். சாப்பாடு சரி வராது. என்ன சாப்பாடு? ஆந்திரா சாப்பாடு. காரம், புளிப்பு, உப்பு, எண்ணெய். என்னாகும்? எது ப்ராப்ளம்? வயிறு ப்ராப்ளம். Apollo hospital interested in stomach or the heart? Interested in their money. Which one are you interested in? This one. Gastric or heart? Heart. வந்து உட்காரு, என்ஜாய். யாரு பே பண்ணுவா? கம்பெனி. கம்பெனி காசு. இன்சூரன்ஸ், மெடிக்கல் கார்டு. உண்மையா சார், I saw the work there. I can show you, I can even share the advertisement. நான் போய் செக் பண்ணி இந்த இதில் போட்டுருப்பேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்படி பண்றாங்க பாத்தீங்களா சார்? டு டேக் மணி. they are only interested in heart. எங்கேயாவது ஒன்று கண்டுபிடிப்பான் சார். அவன் வேலை அதான் வேலை. கண்டுபிடிச்ச நாஜ போட்டுக்கிட்டு பண்ணிடுவான். வந்து ஒரு வாரம் நீ போல அவனுக்கு பத்திரம். அந்த பயத்துல எல்லாம் போய் உட்காந்து எல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாம். அந்த பயம். அதே மாதிரி சார், ரிமெம்பர் திஸ், my medical specialist. Next. You are made out of 50 trillion cells. So you are a community, not a single person. Every cell has about 1.4 volts. Not too much. 50 trillion cells in the body. Times 1.4 volts is 700 trillion volts of electricity. But your mind is the government for the 50 trillion cells. So if you change your thought and your mind, you can change the biology. And the mind is the primary cause of illness on our planet today. If you change your perception, you change the reading of your genes. If someone tells you you're going to have a disease and you believe that, then you can create the disease. Perception can rewrite the genetic code. So perception controls life. No two people see the world in the same way. They have different perceptions. And sometimes your perceptions can be right and sometimes your perceptions can be wrong. Since perception controls biology, and since they can be right or wrong, then it's more accurate to say that belief controls biology. What you believe creates your life. On the inside and on the outside. You are responsible for what unfolds in your life. Remember that? Belief system. Your belief. நீங்க சீக்கிரம் வந்துரும் உங்களுக்கு. Because you got 50 trillion cells. என்ன சார்? 50 trillion எவ்வளவு மேடம்? லேக் தெரியாது. ஊர் வேற சார். 2 லேக் போட்டுருக்கேன். 10 lakh அதுக்கு மேல 50 trillion cells. Every cell is now thinking of your mind. நீங்க முடியாது சொல்லுங்க, முடியாம ஆகும். முடியன்னு சொல்லுங்க, முடியன்னு ஆகும். Mind. Your brain is washed. That's all. Everything. Religion, politics, charities, everything, sir. அவங்க சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இந்த முஸ்லிம்காரங்கிட்ட, நீ முஸ்லிமா சார் சொல்லுவாங்க சார், அதாவது நீங்க மத சட்டை போட்டாக்கா அங்க ஒரு 21 virgins waiting for you.
செத்து போனாக்கா 21 வெர்ஜின் வெயிட்டிங் பண்ணி சொல்லி கொடுப்பான் அந்த ஒரு குரூப்ல. அதுல போம்பளை போட்டு வெடிப்பாங்க, அப்புறம் மேல போவாங்களா அந்த வெர்ஜின் இருப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட போட்டு பண்ணுவாங்க. So thoughts are very important. Understand? நீங்க பயமுறுத்துறீங்க, அந்த பயத்துல நீ வாழ வேண்டியதான், ஒன்னும் நடக்காது. அதான் பிள்ளைங்க எப்படி பயமுறுத்துறீங்க, சாமி கண்ணை குத்தும். அம்மா இல்லையா மேடம்? ஏன் மேடம் எந்த சாமி கண்ணை குத்துது? சாமி ஒரு வேலை இல்லையா? பயம் குத்துது, அந்த பயத்துல இருப்பாங்க. இருட்டு போத பேய் இருக்கும். யார் கத்து கொடுத்தா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. இருட்டு ஒரு பயம், நீங்க போக சொல்லுங்க, அப்பாவது போயிட்டு வந்துமா. இருட்டுல உங்க கையில கொடுங்க, கையில கொடு, இப்ப ஹாப்பியா போயிட்டு வருவாங்க. கையில போட்டு மாட்டிட்டு இருப்பான். சரி, இப்படி முடிஞ்ச இந்த பயத்தை போக்குங்க. It's very important. Your mind can change because of 50 trillion cells. அந்த செல்ஸ்லாம் யார் ப்ரோக்ராம் பண்றா? நம்ம கூட இருக்கவங்க, நம்ம சுத்தி தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட். You are made out of 50 trillion cells. So you are a community, not a single person. Every cell has about... அதாவது சார், நீங்க ஒன்றியா இல்ல, இவ்வளவு செல்ஸும் உங்களோட வேலை செய்யுது. உங்க மைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். நடக்க முடியவே முடியாது. என்னால முடியும், ஒன்னால் முடியும் தம்பி. பாத்தீங்களா? அந்த மாதிரி பாட்டுகளுக்கு எங்கே ஒன்னா செய்யுங்க, அந்த மாதிரி கேட்கணும் சார். அது விட்டு போட்டு சும்மா சார், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மைண்ட் வந்து யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் தாட்ஸ். சந்ததி கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுதான் மாறும் மைண்ட். அப்படியே பிளாக் ஆயிடும் மேடம் மைண்ட், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரைட்டு. 1.4 volts, not too much. சரி, சோ அது மைண்ட். இப்ப ஆத்மா என்ன பண்ணுது? ஆத்மாக்கு வந்து ஹியூமன் எசன்ஸ், அதாவது ஒரு மனிதனா இருக்கணும்னா இந்த ஆத்மா நம்ம உடல்ல இருக்கணும், இருந்தா ஆகணும் அந்த உடல்ல. இதான் நம்ம ஆத்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு அது ஒரு ஸ்பிரிட். நம்ம உடல்ல வந்து இருக்கிற ஒரு ஆத்மா வெள்ளக்கார ஸ்பிரிட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செமி ஃப்ரீ, அந்த ஓரா சுத்தி இருக்கும் அந்த ஆத்மாவோட என்டவர். நெக்ஸ்ட் இதான் நம்ம ஓரா. எல்லாம் புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கத்து கொடுத்தாங்களா? இதான் நம்ம ஆத்மாவோட எனர்ஜி பாடி. இதான் நம்ம இருக்கு. நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. நெக்ஸ்ட் வந்துட்டு மென்டல் பாடி. வாங்க இல்லைங்க, சொல்லுங்க. இது பிசிக்கல் பாடி, இது வந்து எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி பாடி வந்து இந்த உடலை சம்பந்தப்பட்டது. கிட்னி, வயிறு, பெயின், ஜாயிண்ட், இது ஹீல் பண்ணாக்கா இது ஹீல் பண்ணும். நெக்ஸ்ட் கமிங் டு இமோஷனல் பாடி. இதான் இமோஷன். எனி இமோஷன்? எஸ். இமோஷன் எஸ். நான் கேட்குதா? அதனால மூவ் பண்ணும். நான் கேட்கிறேன், இஸ் த இமோஷன் இன் எஸ் எஸ். With yourself? No. Not with you. Husband? No. Any children you have? Yes. Children are coming here. So you need children. Husband's family? No. Your family? No. Do with one child. One child come to you. Okay. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? One. அதுதான் காமிக்கும். அந்த இமோஷன் வந்து அவங்க புள்ளல இவங்க இமோஷன் இருக்கு. அந்த மாதிரி எப்படின்னா இங்க இருக்கு, இது எனர்ஜி பாடியில இல்ல, இங்க இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஓரா, வெரி ஸ்மால் ஓரா. எஸ். புரியுங்க? சொல்லுங்க. எனக்கு என்ன வயசு பிள்ளைங்க? எனக்கு ஒரே பிள்ளை, அவங்களுக்கு பையன். எனக்கு ஒரே பையன். அதனால எனக்கு யாருமே இல்லை. அவன் கல்யாணம் பண்ணாங்க, பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், அவன் தான். அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஸ்வீட் கண்ட்ரோல், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க. ஒரு 4 பிள்ளை இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. ஒரே பிள்ளைனால ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. அவன் கிட்ட போக முடியாது. நான் ஒரு மாமியா, கொடுமையான மாமா இல்லை, கொடுமையான மாமியா இல்லை, ஆனா மாமியா. அவன் எப்படி ஃபீல் பண்ணா எனக்கு தெரியாது. நான் ஆழமா முழுமையா
ஏத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளை பார்த்தாக்கா என்னைக்கு போலாம், இன்னொன்று பேசலாம், ப்ராப்ளம் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஆம்பளை பையன் தான், நான் ஆழமா முழுமையா என்னையே நானே ஏத்துக்கிறேன். ரைட், காம் டவுன். ஓகே, இப்ப எனர்ஜி பாடி இங்க நிக்குது. எனர்ஜி பாடி, ஓகே, இமோஷன் பாடி இருக்கு. இதை போட்டு இருக்குது அதுல. இப்போ வந்து இமோஷனல் பாடி. This is aura now, madam. This is aura. Okay, madam. Now the aura is here because of the emotion all blocked. Fear இருக்குதானே? பையனை புத்திரனே ஒன்றும் பண்ண முடியலையே. Yes, madam. You don't realize that. It is subconscious thing. ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி திங்க் பண்ணிருப்பீங்களா நீங்க எப்பயாச்சும்? No, you may not think, madam. என்ன பொம்பளை தான் நல்லா திரும்ப பேசலாமே. அந்த மாதிரி you have so much of emotion. This is your energy body, your emotional body right now. Your aura was very small. இதான் energy body. இங்க நிக்குது energy body. இப்ப நிக்குது. So you must find a way to release all of this emotion. நம்ம தான் சொல்லணும். I have only one child. Why had one child? You couldn't have. என்னால இன்னும் குழந்தைய வேண்டிக்கலாம், ஆனால் எல்லாம் முடியல. நீ சொல்லணும், அதை நீ ஏற்றுக்கணும். திரும்ப நான் இன்னொரு குழந்தை பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி ரொம்ப இமோஷன் இருக்க மாட்டேன். நோயிங் அந்நோயிங். ஸோ நான் we have released that. No more emotion. அந்த மாதிரி அறியாமல் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. இமோஷன் வச்சிருப்போம் நம்ம. ஏன்டா அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணேன் இருக்கணும். நான் மேல சொல்லி அப்பா தான் கல்யாணம் சொன்னாரு, சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சொல்லுங்க. உண்மைதான் பாத்தீங்களா? சொல்லணும். இதான் the truth. Remove the emotion. சொன்னா அப்பதான் போவோம் வெளியே. மேடம் இல்லாட்டி அப்படியே நீ உட்காந்துருப்பீங்க. ஏய் நாடா ஏண்டா வெளியே வராது மேடம். வாங்க கண்டுபிடிப்போம் நானே இல்லைங்க. சரி, எனர்ஜி பாடி இதுதான் இருக்கு. ஓகே, இமோஷன் பாடி very small madam. Very small aura. So we dispel very easily. Okay, coming here, coming. See, one more time. Coming. Do it yourself? Yes. Google up on the button. Next. Your family? Yes. Your family? Yes. Husband family? No. Husband? No. உங்க ஃபேமிலி வந்து ஒரு ஆம்பளை காமிக்குது, ஒரு மேனை காமிக்குது. உங்க ஃபேமிலி திங்க் பண்ணி மேனை திங்க் பண்ணுங்க. ஒரு மேனை திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணீங்களா? இவர் இல்லை. நெக்ஸ்ட் மேனை திங்க் பண்ணுங்க. எஸ், இவங்களை காமிக்குது. இமோஷன் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடி அந்த இமோஷன் நியூட்ரலைஸ் பண்ணணும், பாசிட்டிவா மாற்றணும் அந்த இமோஷனை. அப்போதான் சரி வரும். ஓகே மேடம், ஓகே. ஸோ நோவிங் ஆனவங்களே எல்லாத்துக்கும் எதுவும் ஒரு குறைகள் இருக்கும். அறியாமல் ஒரு குறைங்க. அண்ணன் பார்த்துக்கலாம், என்ன பார்க்கல, என் அண்ணன் நல்லா கொடுத்தாங்க, சொத்து நான் பேர் ஏற்றிட்டாங்க, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, ஏன் நான் புள்ள இல்லையா? அது உள்ளுக்கு ஒரு கேள்வி ஓடுது, ஓட்டே இருக்கு. ஆம்பளை பண்ண மாட்டா எல்லாம் போடுங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதா? உங்களுக்கு ஓடுது எதுவும் கோப்பம் போட்டு சொல்லுங்க, ரிலீஸ் பண்ணும். மனசு மேடம் மேடம் எனக்கு தெரியாது மேடம். அப்புறம் ஆம்பளை இருக்கு. It's a male soul from your family, with emotion because of yourself and also because of that person that you thought about. That's all. சார் நான் ஒன்றும் படிக்க முடியாது சார். அண்டர்ஸ்டாண்ட்? சார் நான் சொல்ல புரியுதா? சொல்ல இதான் emotional freedom healing.